டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வித்தவுட் மேக்கப்பில் என்னோடய ஸ்கின் அப்படியே வந்து எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் அப்படியே ஒரு ரா ஸ்கின்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து அப்படியே பேபி ஸ்கின் மாதிரி ஈவனாக ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் டார்க் பேட்சஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இல்லாமல் ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஈவனாக பளபளன்னு இருந்தால் பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்குமே நமக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருக்கும். சின்ன பிம்பிள்ஸ் வந்தாலும் சரி, பிம்பிள்ஸோட மார்க் இருந்தாலும் சரி, அதை நம்ம நோண்டிட்டே இருப்போம். அது எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனை சரி பண்ணி ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாடச் பிராண்டோட சீரம் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாசனமைட் டைரோஸ்டேட் ஜிங்க் இருக்கக்கூடிய கிளாரிஃபையிங் ஃபேஸ் சீரம் இது. ஸோ இந்த சீரம் நம்மளோட ஸ்கின்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், பேக்கேஜிங் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்புறம் என்னோட ஸ்கின்ல நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பேக்கேஜிங் தான். நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ப்ராடக்ட் வருது. நமக்கு வந்து 4 years எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு 3 ட்ராப் விட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப வந்து ஈஸியான ப்ராசஸ் தான். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அண்ட் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான ஒரு பேக்கேஜிங், சிம்பிளான பேக்கேஜிங், நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில். ஓகே, இந்த சீரம் வந்து என்னோடய ஸ்கின்ல நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ டே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். தண்ணி இல்லாமல் வந்து நான் ஒரு டவலில் தொடச்சிருக்கேன். ட்ரை ஸ்கின்ல நல்லா கிளென்ஸ் பண்ணின ஸ்கின்ல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நான் வந்து டோனர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹேரெல்லாம் நான் ஒதுக்கி ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து நார்மலாகவே டோனர் இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் மேக்கப்புக்கு கீழே நான் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இல்லைனா வெறுமனே டோனர் மாய்ஸ்சரைசர் மட்டும் கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்றப்ப அது கூட சேர்த்தே நான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் நான் ஸ்ப்ரே பண்ணி அது நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து ஸ்கின்ல ட்ரை ஆயிருச்சு. நம்ம ரோஸ் வாட்டரை கூட டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாடச் கிளாரிஃபையிங் ஃபேஸ் சீரம் என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் நான் வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் விட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது. ரொம்ப சென்டடாக இல்லாமல் அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா வந்து கண்ணுக்கு கீழே நல்லா கழுத்துலலாம் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுது. அண்ட் நான் ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறேனோ சேம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த டெர்மாடச் ஃபேஸ் கிளாரிஃபையிங் சீரம் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கும் நான் வந்து போட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னோடய மாய்ஸ்சரைசரும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றப்போ சீரம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் நார்மலாகவே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல அப்படின்றப்போ வெறுமனே சீரம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போய்க்கலாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல அப்படின்றப்போ. ஒரு 2 minutes நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சன்ஸ்க்ரீனும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சீரம் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு சீரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின்னுக்குள்ளே நல்லா டீப்பாக நமக்கு வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ அது கூடவே நம்ம வந்து சன்ஸ்க்ரீனும் சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். நைட் ஸ்கின் கேரில் நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ வெறுமனே நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் டோனர் அது கூடவே சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணினா மட்டும் போதும். நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றப்போ நமக்கு வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டுமே தேவையில்லை. அந்த சீரம் மட்டுமே வந்து ரெகுலராக நைட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வெயிலெல்லாம் போகிறோம், வேலைக்கு போகிறோம், வெயிலில் வந்து ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி SPF 50, 55+ அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதை சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போகிறது நல்லது. ஏன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி சீரம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஸ்கின் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். நியாசினைமைட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் நியாசின், விட்டமின் B3. இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஈஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சன் டேமேஜஸ்லேருந்து வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நியாசினைமைட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு எஃபெக்டிவான ஸ்கின் லைட்னிங் ஆக்டிவ். இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலனோசோம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த டைரோஸ்டேட் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் கனடாவில் டக் பிளான்ட் ரூமெக்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராசஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு மெயின் என்சைமாக இருக்குது. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஈவன் டோன் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் பிசிஏ. இது வந்து மெயினாக நமக்கு வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்கு இது வந்து ஒரு நேச்சுரல் மாய்ச்சரைசிங் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். இது நமக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் அதெல்லாம் வந்து பிளாக் ஆகுறதுலேருந்து தடுக்குது. அண்ட் ஸ்கின்ல எக்ஸஸாக வந்து செக்ரீட் ஆகக்கூடிய சீபம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அண்ட் ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றனால நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்கின்ல உள்ளது அண்ட் நமக்கு வந்து அந்த ரெட்னஸ் டல்னஸ் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆக்னே வராமலும் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இந்த சீரம் எதுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது, இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்கின் டோனை ஓவரால் நமக்கு வந்து பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கும். இது யூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஃபார்மாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு 30+ ஆனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல ஏஜிங் சைன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த கண்ணுக்கு கீழே சுருக்கம் வர்றது அண்ட் அந்த ஒரு சில ஏஜிங் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் ஆக ஆக அது நேச்சுரலாக வருது. பட் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து டிலே பண்ணி கொடுக்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் யங்கராக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த வயசாகிற அந்த டைம்லேருந்து கொஞ்சம் குறையிற மாதிரி. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்கின்ல வந்து ஏதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் வந்து போன தழும்பு இருக்குது, பிரேக் அவுட்ஸ் இருக்குது, இல்லை நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அந்த பொலிவு இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ரெட்னஸ் இருக்குது. அண்ட் எப்பயோ உள்ள பிளமிசஸ் நமக்கு மறையாமலே லாங் டேர்மாக அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல. ஸோ அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம் நான் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லை வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, நீங்கள் ஒரு சீரம் வந்து ட்ரை பண்ணணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ சொன்ன இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சீரம் பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த சீரம் வந்து ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப லைட்டராக இருக்குது. ரொம்ப லைட்டாக ஒரு ஹெவி ஃபீல் இல்லை. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கூட நான் வந்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், கிளென்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டோனரு, மாய்ச்சரைசரு, அப்புறம் சீரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சன்ஸ்க்ரீன். இத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கேன். அந்த ஒரு ஹெவி ஃபீலே இல்லை. நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் வந்து மேக்கப் பண்ணுறதுனால நான் பண்ணிட்டு நான் போவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஷனேட்டாக இருக்கக்கூடிய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண ப்ராடக்ட் தான். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவன் பண்ண கிளினிக்கலி ப்ரூவன் பண்ண ப்ராடக்ட்டு அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஃபார்முலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளென்ஸ் ப்ளஸ் ஃபார்முலா அண்ட் ஃபாஸ்ட் ஆக்ஷன் வச்சு தான் நமக்கு வந்து அதை பொறுத்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி நான் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வந்து நைட் ஸ்கின் கேராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனு அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு உங்களுக்கு வந்து மாய்ச்சரைசர் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து சீரம் மட்டும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு க்ளீனான ஸ்கின்னை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் சீரம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வெயிலில் போகிறீங்க, டே டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸு, பிம்பிள்ஸ் வந்து போன மார்க்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோ போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.